விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அரோராவை எப்படியெல்லாம் சொன்னேன், அரோராவை வெறும் கையோட விஜய் அனுப்ப மாட்டாருங்க. பொங்கல் போனஸ் கொடுத்து அனுப்பலனாலும் பொங்கல் கரும்பாச்சும் கொடுத்து அனுப்பணும்ல, பொங்கலை வந்து ஸ்வீட் பொங்கலாச்சும் கொடுத்து அனுப்பணும்ல. அப்படின்னும் போது வின்னர் இல்லைனாலும் நாங்கள் ரன்னராவது கொடுக்கணும் அப்படின்னும் போது செகண்ட் ரன்னர் அப்க்கு அமௌண்ட் இருக்காது, ஆனால் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு அமௌண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் நம்மளுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போறது இல்லை, பட் ஆனால் அஃபிஷியலாக அது இருக்கும்னு தான் சொல்றாங்க. ஸோ 50 lakhs வந்து வின்னருக்குன்னா ரன்னருக்கு வந்து 25 lakhsன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அரோராவை சும்மா அனுப்ப மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அப்படி அரோராவை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சா சபரியை வெறும் கையோட தான் அனுப்பணும் போது அப்போ டைட்டில் வின்னர் வந்து திவ்யாக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது திவ்யா டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு சரி தப்பு அப்படின்னு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எவனாலுமே அது தப்பு தான். இந்த மொத்தத்துக்கு இந்த சீசனே தப்பு தான் அப்படின்னும் போது ஒரு பொண்ணு மேலே ஒரு சீசனை ஓட்டிட்டு அதில் டிஆர்பி எடுத்துட்டு அந்த பொண்ணையை ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சிட்டு இப்போ வந்துட்டு டிஆர்பிக்காக திருப்பி அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணுற மொத்த தப்பும் எல்லாமே தேவையில்லாத அணிதானடா. அப்புறம் இதில் என்னடா இதில் தனியாக வேற இவ ஆனா ரன்னர் ஆனா என்ன, இவ வின்னர் ஆனார் அப்படின்னா அரோரா ஆனா இன்னும் சேனல் அசிங்கப்படும், இன்னும் ஹோஸ்ட் அசிங்கப்படுவார். திவ்யா ஆனா கொஞ்சம் மரியாதையை காப்பாற்றிக்காங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு வின்னர் ஆக்குனதுக்கு ஒரு பெரிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுவும் ஏன் வின்னரை வந்து திவ்யா ஆக்குறாங்கன்னு சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்து லேடிஸ்க்கான ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருக்குன்னும் போது அங்கே ஒரு பொண்ணை வந்து என்ன விஜய் டிவிக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் அந்த காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து அது சம்மந்தமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணை வின்னர் ஆக்கினா இன்னும் அவங்களுக்கான சேனல் வந்து வளரும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஃபினாலேல இருந்தாலும் பாருன்னு ஒருத்தவர் நம்பி தான் இந்த ஃபினாலே ஷோ இருக்குன்னா அது ஃபினாலே ஷோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினாலே ஷோ வரைக்குமோ ஃபினாலே டே வரைக்குமோ அதுதான் கண்டினியூ ஆகுதுன்னா இதை தவிர ஒரு பொண்ணுக்கு என்ன வெற்றி வேணும்? அவள் தான் மக்கள் மனசில் இருக்கா, அவள் பாரு வந்துட மாட்டாளா, நாங்கள் பாருவை பார்க்கணும், அவள் சிரிக்கிறத பார்க்கணும், அவள் பேசுறத பார்க்கணும், பேக் டு ஃபார்ம் நார்மல் ஆனதை பார்க்கணும் ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது எனக்குமே பார்வை பார்க்கணும் தான் ஆசை. அவள் எங்கேயா சோஷியல் மீடியாவில் சிரிச்சிட மாட்டாளா, அழகாக வந்து ஒரு பேட்டியை வந்து அவளோட அந்த ஒரு போல்ட்னஸோட ஒரு ஸ்பீச்சோட கொடுத்துட மாட்டாளா அப்படின்னு இருக்குதா. பட் ஆனால் அதுக்காக இந்த மாமா டிவி கிட்ட கெஞ்சணுமா அப்படின்றதுனாலையும் இல்லை இவனுங்க கொடுக்குற ஆஃபர் இவனுங்க பிச்சை போடுற மாதிரி ஆஃபரை கொடுத்துருக்கானுங்க. அதாவது நாங்கள் வந்து என்னதான் ரெட் கார்டு கொடுத்தாலும் நாங்களா வந்துட்டு அதை வந்து போனா போட்டோன்னு மன்னிச்சு அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சு அவங்களை ஃபினாலே கூப்பிட்டு இருக்கோம் பாருங்க. நாங்கள் தான் வந்து கொடுத்தோம், நாங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் நாங்களே மனசிறங்கி கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவனுங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்பானுங்க சேனல். அப்படிங்கிறதுனால எனக்கும் அவள் வரதுல இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் 2-3 வாட்டி இது ஃபர்ஸ்ட் வாட்டி கால் போயிருந்தா ஓகே, ஆனால் 2-3 வாட்டி போயிருக்கு. விஜய் சேதுபதி இதில் எந்த அளவுக்கு போய் உண்மைன்னு தெரியாது. ஒரு வேலை நடந்திருந்தா விஜய் சேதுபதியே பேசியிருக்காருன்னும் போது இவனுங்க லிட்டரலாக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னும் போது போனா போட்டோன்னு பாரு இந்த வாட்டியும் பிச்சை போடுறதுக்கு தயாரானாங்களோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. அகெயின் அவள் பிச்சை போட தான் தயாராகிருக்கா அப்படின்னு சொன்னால் போனா போட்டோன்னு இவ்வளோ நாள் போட்ட பிச்சையோட சேர்த்து இந்த ஒரு நாளும் பிச்சை போட்டுறேன் போடா அப்படின்னு சொல்லி வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா பாரு ஃபேன்ஸ்க்கு அவள் வந்து அவளை பார்க்கறது ஹாப்பி தான். ஆனால் அந்த இடத்துல பாரு வந்து ஜனங்களால் கொண்டாடப்படணும், ரசிகர்களால் கொண்டாடப்படணும், ஆடியன்ஸால் கொண்டாடப்படணும். அந்த ஸ்டேஜ் வந்து ஃபினாலே ஸ்டேஜ் அவள் வந்து நின்னாதான் அந்த ஃபினாலே டேக்கான அந்த விஷயங்கள் செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண விதமாக தான் சேனல் லிட்டரலாக அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மைன்னா அவள் பிச்சை போடுறாளா போடலையா அப்படிங்கிறது அவளோட சாய்ஸ். ஸோ இதை வந்து பாரு வந்து போனா போட்டோன்னு தான் செய்யணுமே தவிர எப்படி சேனல் வந்து போனா போட்டோன்னு நாங்கள் உங்களை கூப்பிட்றோம், ரெட் கார்டு கொடுத்தாலும் நாங்கள் போனா போட்டோன்னு கூப்பிடுறோம், ஆனால் அவங்க வரல அப்படின்னு சொல்கிறத மாற்றி அவங்க பாவம் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, போனா போட்டோன்னு போட்டுட்டேன் அப்படின்ற இடத்துல தான் பாரு அங்கே போய் நிற்கணும், மாசா தான் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இது வந்து பாரு வந்து விஜய் டிவி கிட்ட என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இல்லை வச்சாங்க அப்படிங்கிறத பொறுத்து எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்கள பேச வைப்பாங்க. பேச வைக்கிற இடத்துல பாரு நான் சொன்ன மாதிரி எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற இடத்துல என்ன டைட்டில் வின்னர் ஆக்க மாட்டீங்க, ஏன்னா என்னோட கேமை வந்து 2 weeks லாஸ் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு பாரு இதெல்லாம் வந்து ஃபோனில் பேசியிருக்கணும். எனக்கு கேட்டால் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் வந்தா எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து என்னை எக்ஸ் கண்டஸ்டாண்டாகவும் நீங்கள் உள்ள சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 2 weeks கேம் எனக்கு போயிடுச்சு. ஒருவேளை எனக்கு டைட்டில் வின்னர் ஆகிற வாய்ப்பு இருந்திருந்தால் அந்த 2 weeks போனதுனாலையும் ரெட் கார்டு கொடுத்ததுனாலையும் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு போயிடுச்சு. அப்போ வந்து எல்லாருமே அந்த ஒரு சான்ஸ்க்காக தான் அந்த கேம்குள்ளே விளையாடுறாங்கன்னா ஆப்வியஸாக என்னோட சான்ஸை வந்து நீங்கள் டிப்பிக்கலாக ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, இன்ஃபேக்ட் பேன் பண்ணியிருக்கீங்க என்னோட வளர்ச்சியை அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ ட்ராமாவை நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்தவங்க எல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன எவிக் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் உள்ள வந்து 2 weeks செலிப்ரேட் பண்ணியிருப்பேன், அந்த ஒரு கொண்டாட்டத்தில் இருந்திருப்பேன், நானும் அந்த ஷோவில் இருந்தேன்னு ஏதோ ஒரு இடத்துல நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த ஒரு என்ன எல்லாரும் வன்மத்தோட பார்த்தாலும் நான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்த்தேன். எல்லாரும் கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் உருவாயிருக்கும். அது எல்லாத்தையும் கட் பண்ணி என்னை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணி ரெட் கார்டு கொடுத்து என்னை உள்ளே வர விடாமல் என்னை வந்துட்டு சொசைட்டியுமே தப்பாக பார்க்குற இடத்துல என்னை ஒன் ஆர் ஷோவில் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இப்போ டிஆர்பிக்காகவோ இல்லை ஃபினாலேக்காகவோ ஒரு நாளைக்கு மட்டும் கூப்பிட்டா இந்த ஒரு நாள்
அதனால நீங்க சொன்ன தப்பெல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நாசுக்கா நான் பேசுறது ஹாஷா பேசுறேன், ஆனா அவளுக்கு தெரியும் எப்படி பேசணும்னு. அவ இடத்துல இருந்து அவளுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப டீசெண்டா, ரொம்ப நாசுக்கா, ரொம்ப அழகா இந்த அரோராலாம் பேசுறாள்ல, அதை வந்து அவ சுகர் கோட்டடா பேசுறா, கனி சுகர் கோட்டடா பேசுறானாலுமே இவளுக்கான விஷயத்துக்கான நியாயத்தை ரொம்ப தெளிவா அழகா நிதானமா அது சேனல் கிட்ட பேசி ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஸோ பாரு வந்தா எனக்கும் சந்தோஷம் தான், ஒரு சின்ன ஹோப் இருக்கு வருவாங்களோ அப்படின்னு. வந்து அவங்க மரியாதையை காப்பாத்திக்குமே தவிர வர்றதுனால அவங்க மரியாதை, அவங்க இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கட் அண்ட் ரைட்டா அந்த டிமாண்டை வச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. இதுல இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை பாரு வரல அப்படின்னு சொன்னா விஜேஎஸோட பேர் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. அடுத்த சீசன்ல ஹோஸ்ட் விஜேஎஸ் பண்ணா நாங்க ஷோ பார்க்க மாட்டோம் அப்படிங்க. நானுமே சரி, அடுத்த சீசன்லயும் திருப்பி ஹோஸ்ட் இவன் தான் வரான் அப்படின்னா நல்லா ரிவ்யூ பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வேற யாராவது வந்தா ரிவ்யூ பண்ணலாம், ஆனா திருப்பி இவன் தான் வரான் அப்படின்னு சொன்னா ரிவ்யூ பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணுவேன்னா திருப்பி ஹோஸ்ட்டை திட்டி தான் பண்ணுவேனே தவிர எனக்கு ஹோஸ்ட்டை திட்டுறதுல தான் அந்த கான்ஷியஸ் போகும். ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட் வந்துருச்சு, இவன் இப்படிதான் இருப்பான், இப்படிதான் ஹோஸ்ட் பண்ணுவான்னு. அப்போ வந்து அவனை திட்டத்துக்காக அதை ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்குமே தவிர கண்டஸ்டன்ட்டோட விஷயங்களையோ மேபி அப்போ நல்ல கண்டஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். அப்போ வரும்போது அந்த கேமோட அனலைஸோ இல்லை கண்டஸ்டன்ஸோட விஷயங்களையோ பேசுறதுக்கு பதில் இந்த ஹோஸ்ட் என்ன பண்ண போறான் வாரத்தில், இந்த ஹோஸ்ட் என்ன பண்ண போறான் வாரத்தில், அவன் இப்படி தானே பண்ணுவான்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டா அது நியாயமான ரிவ்யூவா இருக்காது கண்டிப்பா. அப்படின்னும் போது ஒரு ஷோல பண்ணும்போது அது ஓப்பன் மைண்ட் செட்டோட பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு சீசன், போன சீசன்லயும் சரி இந்த சீசன்லயும் சரி, அவன் ஒரு வெளியில அவங்கள பத்தின விஷயங்கள் எனக்கு தெரிய வேணாம். அது ஒரு மாதிரி விஷயங்களோ திவாகர் மாதிரி விஷயங்களோ இல்லைனா வந்து இவங்க இந்த சீரியல்ல நடிச்சாங்க அந்த சீரியல்ல நடிச்சாங்க அதுல அவங்க ஹீரோவா இருக்காங்க, சபரி வந்து இன்டர்வியூ அப்படின்னு அந்த விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா அது ஓப்பன் மைண்ட் செட்டா அந்த இன்டர்வியூ இருக்காது. நம்ம தான் அந்த சீரியல் அவனை ஹீரோவை பார்த்தோமே, ஹீரோவே பார்த்துரும். இதுல தான் நம்ம வந்து வெளியில வந்து இவனை தப்பா தானே பார்த்தோம் யூடியூப்லலாம், இவன் வந்து இது மாதிரி தானே வீடியோஸ் போட்டிருக்கான், அப்போ இவனை எப்படி நம்ம நல்லவன்